ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சுட்டு பாண்டிச்சேரியிலேருந்து பேக் டு சென்னை கிளம்பிட்டோம். ஸோ ரிட்டர்ன் வரும்போது பார்த்திங்கன்னா ஈசிஆர் வழியாக வந்ததுனால என்ன ஆச்சுன்னா, அங்கே ஹைவேஸ் வேலை நடந்துட்டு இருக்கிறதுனால சுற்றி சுற்றி வந்தது செம்ம டயர்டாயிடுச்சு. ஸோ நைட்டு டின்னர் வெளியே வாங்கி சாப்பிட்டுட்டு தூங்கியாச்சு. காலையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக பொறுமையாக தான் எழுந்திரிச்சிருந்தோம். கிஷோர் இன்றைக்குமே ஸ்கூல் லீவு தானா, ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. ஸோ அதனால் காலையில் எழுந்திரிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால் சர்க்கரை எல்லாமே கொஞ்சம் ஆர்டர் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அதெல்லாம் ஜெப்டோலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். போகும்போதே கிச்சன்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் போயிருந்தேன். ஸோ அதனால் வந்ததுக்கப்புறம் பெருசாக வேலை எதுவும் இல்லை. ஸோ தலை ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் ஒரு இஞ்சி டீ மட்டும் போட்டு குடிச்சிக்கிட்டேன். ஸோ இந்த நாட்டு சர்க்கரைக்கு சுரேஷ் பழக்க வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன்றது எனக்கு மட்டும் தான் தெரியும். இப்போ அவரே நாட்டு சர்க்கரை போட்டு தர சொல்லி கேட்குறாரு. ஸோ அதுவும் ஒரு நல்ல பழக்கமாக தான் மாறிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது தான் கஷ்டமாக இருக்கும். அதை நம்ம கண்டினியூ பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் நோ சுகர், சுத்தமாக சர்க்கரையே எடுத்துக்கிறது இல்லை. ஒரு சில நேரத்தில் நினைக்கும் போது எனக்கே ப்ரௌடாக ஃபீல் ஆகும். நம்ம பரவாயில்லையே இப்படி நல்ல பழக்கத்துக்கு மாற்றிட்டோன்னு சொல்லிட்டு டிஃபன் வெளியே இருந்து வாங்கிட்டு சாப்பிட்டாச்சு.